Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. இப்போ அவெல்லாம் நீங்கள் துடிச்சிட்ருக்கீங்க. சரி, என்ன கேள்வி கேட்டு இவரை மடக்கலாம்? இப்போது நீங்கள் கேள்வி கேளுங்க. அப்படின்ற நிலைக்கு இந்த பிரச்சனை போய்விட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ இதற்கு ஒரு தீர்வே கிடையாது. பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி செய்தது, இது எல்லாமே தோல்வியில் முடிந்திருக்கிறதா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் இருவர் வந்தார்கள், அவர்களெல்லாம் பெரிய ஜாம்பவான்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்கள் எனக்கு அவரிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை. இந்த தலைவர் பதவி வேணும்னு சொல்கிறதா? இப்போ அந்த மாதம் அந்த தேர்தலில் முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்துக்க போகிறாரு. எனக்கு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது பொதுவாக. இல்லையா? நான் உங்ககிட்ட விட கொடுத்துட்டு போவேன். அவர்கிட்ட எனக்கு இல்லையான்னு கேட்கக்கூடாதான். வாங்கிறது ரெடியாக இருப்பார். வேணாமா? அவர் வேணான்ட்டாருங்க. உங்களுக்கு 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 வேணுமா? வேணுமா? கொடுப்பா. ஐயா என்ன செய்தாலும் கொடுத்தார். தலைவர் பதவி தான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் கேள்வி. அன்புமணி ஐயா வந்து உங்க பேச்சை கட்டுப்படுத்தி இருந்தாங்க. தற்போது உங்க பேச்சை கட்டுப்படுத்தாம மோதல் போக்கு வந்து நிலவி வருகிறது. இதற்கு பாஜக பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக அதெல்லாம் யாரும் பின்புலம் இல்லை. இன்னொன்று, யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதாவது இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முயலுக்கு எத்தனை காலம் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்க. இல்லை 4 கால். ஆனால் அவர் 3 கால் தான் சொல்லுவார். அந்த 3 கால அப்படின்னு சொல்றதை நிறுத்தி 4 தான் சொன்னோன்னா பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. அதாவது இந்த கட்சியை சரியாக வழி நடத்தலை, பண்ணலை அப்படின்றதுக்காக இப்போ ஒரு 40 தொகுதி 50 தொகுதி எடுத்து வேலை செய்தோம். ஆனால் அதை போய் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால் நாம் கொஞ்சம் வலுவாக இருந்தால் தான், ஒரு 50-60 தொகுதியில் வலுவாக இருந்தால் தான் கூட்டணி பேசுகிறதுக்கும் நம்மகிட்ட வருவாங்க. நாமும் வெற்றி பெறலாம், கூட்டணி கட்சி பெரிய கட்சியாக இருக்கிறவங்க அவங்களும் வெற்றி பெறலாம். அதற்கு அவர் உழைப்பதற்கு தயாராக இல்லை. என்னிடம் இவர் தருமபுரியில் நிற்கப் போகிறார் என்று பல காலம் தொடர்ந்து சொல்லி வந்து அங்கே தான் நின்றார். அரசியல் இங்கே வந்தபோது நான் கேட்டேன் அந்த தேர்தல் நேரத்தில், தருமபுரியில் யார் நிற்கிறது? நான் அப்புறம் பார்த்தா காலையில் அங்கே ஒரு கோஷம், பாரத் மாதாக்கு ஏன்னு அங்கே நீங்கள் கூடாரம் போட்டுக்குத அந்த இடத்துல கோஷம் எனக்கு இருந்தது. என்னடா இது? அப்புறம் விருந்துக்கு ஒருத்தரை கூப்பிட்ருக்காங்க. எல்லாம் 64 வகையான பதார்த்தங்கள் அது எல்லாம் போட்டிருக்கு. அவருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு தெரியாது.
அப்பொழுது அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இப்பொழுது இருக்காரா? இல்லை இல்லை இல்லை, இப்பொழுது இல்லை. அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா, நான் நிற்கல, சௌமியா தான் நிற்கிதுன்னு சொன்னார். நான் அங்கே பொதுக்குழுவில் சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக நிற்கக்கூடாதுன்னு அப்படின்னு நான் சொன்னேன். அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிட்டோம். அரசாங்கம்னு ஒரு பையன், அது ஊடகங்கள்லாம் வந்துடுது, அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சின்ன மகளை, பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சினா போதுமா, கூத்தாடி வாதாடி எல்லாம் பண்ணி, சரி இவ்வளோ நேரம் கூத்தாடுறீங்க, வாதாடுறீங்க, பேசுகிறீங்க, சரி போய் நிற்கட்டு நின்று தான் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவன் போய் எங்கே அந்த அந்த மூலையில் இருக்கிற ரூமில் அன்புமணிக்கிட்ட சொல்ல, அப்பா மாற்றிக்க மாட்டார், அவர் உறுதியாக நிற்பார், நம்ப முடியாது அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னேன், உண்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் சௌமியா வந்தது. அப்புறம் நான் சொன்னேன் அந்த விருந்து. அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள். நான் தான் கையெழுத்து போட்டேன். பேசலாம், அங்கேயும் பேசினார்கள், இங்கேயும் பேசினார்கள். இங்கே பேசிவிட்டு என்னை சென்னைக்கு வர சொன்னார்கள். சென்னையிலே இருவரையும் சந்தித்து பேசினேன்.